ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். டிஎம்பி பேங்க், அதாவது தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க்ல இருந்து அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்திருக்கு. இந்த ஜாப்க்கு நீங்கள் எந்தவித எக்ஸாம்ஸும் எழுத வேணாம் அண்ட் ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஒரே ஒரு இன்டர்வியூ தான். அதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்கள் கையில் வேலை. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 50,000, அதாவது 50,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க்ல இருந்து அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸருக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. டிஎம்பி பேங்க் ஒரு லீடிங் ப்ரைவேட் செக்டர் பேங்க். இந்த பேங்க் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது அண்ட் மெயினாக தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போது இந்த பேங்க் எந்த ஜாப்க்கு ரெக்யர்மெண்ட் விட்டுருக்காங்க அப்படின்னா, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சரல் டிசிப்ளினில் இருக்கிறவங்களுக்கு தான் விட்டுருக்காங்க. அண்ட் இது ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாப், அதாவது இது ஒரு பெர்மனன்ட் ஜாப். அண்ட் இந்த ஜாப்க்கு ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 27/1/2025 அண்ட் 9/2/2025 நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறது நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜாப்க்கு உங்களுக்கு எந்தவித எக்ஸாம்ஸும் கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான். நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் பர்சனல் இன்டர்வியூ டைரக்டாவோ இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாவோ இன்டர்வியூக்கு அப்பியர் ஆவீங்க. அண்ட் இந்த இன்டர்வியூக்கான டேட் அண்ட் டைம் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித ஃபீஸும் நீங்கள் கட்ட வேணாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜென்ரல் கண்டிஷன்ஸை பார்ப்போம். இந்த ஜாப்க்கான போஸ்டிங் இந்தியாவில் எந்த இடத்துல வேணால் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேன்வாஷிங் பண்ணுற கேண்டிடேட்ஸை கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் யாராச்சும் சிபாரிசு மூலியமாவோ இல்லை ஏதாச்சும் மால் ஃபங்க்ஷன்ஸில் படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 9/2/2025 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட் நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் பற்றி பார்ப்போம். அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கான போஸ்டிங்க்கு உங்களுக்கு ஏஜ் பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 30 வயதுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அண்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் அக்ரிகல்ச்சரல் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் 50% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அக்ரிகல்ச்சரல் டிகிரியில் ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், டைரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அட்லீஸ்ட் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு பேங்க்கில் இல்லைனா ஆர்ஆர்பியில் ஆர் ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் 3 years எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அண்ட் டெனர் பொறுத்த வரைக்கும் இது ரெகுலர் பேசிஸ் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் தான். அண்ட் ஸ்கேல் ஸ்கேல் 1 கேடர் போஸ்டிங்கில் நீங்கள் இருப்பீங்க. அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கலாம். அண்ட் மோஸ்ட்டாக தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் இந்த பேங்க் இருக்கிறனால உங்கள் ரீஜனல் லாங்குவேஜை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு தமிழ்நாட்டிலே வேலை கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் இந்த 7 பாயிண்ட்டையும் கவனமாக படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கிற லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு ஒரு வேலிடான பர்சனல் இமெயில் ஐடியும் கான்டாக்ட் நம்பரும் செலெக்ஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் கட்டாயம் ஆக்டிவில் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா உங்களை இது மூலயமா தான் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ, எப்போ செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே இந்த மெயில் ஐடிக்கும் கான்டாக்டுக்கும் தான் வரும். ஸோ உங்களோட மெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் நம்பரை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுறக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணணும், எந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த சான்ஸை விட்டுறாதீங்க.
உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் பர்சனலி எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் டிஎம் பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் டி அண்ட் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.